வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் வந்து மறுபடியும் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் பார்த்தீங்களா, சுப்ரீம் லீடராக. அதை பற்றி ரவி ஐபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவை பார்க்கும்போது நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கும் அதுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது. உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அதிபர் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த அதிபருக்கு அடுத்தது அவருக்கு வாரிசு தான் மறுபடி அதிபர் ஆவாங்களாம். இது வந்து ஒரு எழுதப்பட்டதோ எழுதப்படாத ஒரு விதி. மற்றவங்கெல்லாம் அந்த கட்சியில் இருக்கவங்க வந்து கொத்தடிமைகளாக தான் இருக்கணுமா. அவருக்கு அடுத்தது அவருக்கு பிள்ளை, அதுக்கு அடுத்தது அவருக்கு பிள்ளை. அது இல்லாமல் அவரோட சகோதரி வந்து ஒரு மிக அதிகாரமிக்க ஒரு பொறுப்பில் இருப்பாங்களாம். இவங்களோட சொந்தக்காரங்க எல்லாருமே இந்த மாதிரி அதிகாரமிக்க பதவியில் இருப்பாங்களாம். மற்றவங்க எல்லாமே வந்து கொத்தடிமைகளாகவே இருப்பாங்களாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இவனோட ஃபோட்டோவும் இவனோட அப்பனோட ஃபோட்டோவும் தான் அங்கே உள்ள அரசு அலுவலகங்கள் எல்லா இடத்துலையுமே அதுதான் இருக்குமா. இவனும் இவனுக்கு சொந்தக்காரங்க, இவனோட பொண்டாட்டி, பிள்ளைங்க, இவனோட அக்கா தங்கச்சி, இவனோட அண்ணன் தம்பி, இந்த மாதிரிப்பட்ட நெருங்கின சொந்தக்காரங்க மட்டும் பெரிய பெரிய மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள், அந்த மாதிரி ரொம்ப வசதியாக இருப்பாங்களாம். ஆனால் அந்த மக்கள் வந்து இன்னும் அவங்களுக்கான அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி பண்ண முடியாமல் ஏழ்மை நிலையிலே வச்சுட்டு இருப்பானான் இவன். இப்போ புரியுதா எதுக்கு இவனுங்க 70 வருஷத்துக்கு முன்னாடியே தனித்தமிழ்நாடு கேட்டிருந்தானுங்கன்னு?